விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் செந்தில் ரோலில் நடிகர் வசந்த் வசி நடித்தாங்க. அவங்க திடீர்னு சில நாட்களுக்கு முன்னாடி சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வெங்கட் ரங்கநாதன் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க ஒரு பேட்டியில் தான் எதுக்காக ஒரே சீரியல்லேருந்து விலகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் திரைப்படங்களை நடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான வேலையில்லா பட்டதாரி படத்தில் கூட பாலாஜி மோகன் நடித்த கேரக்டரில் முதல்ல நான் தான் நடிக்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஆடிஷனெல்லாம் ஓகே ஆகி டைலாக் பேப்பர் வரைக்கும் நான் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் தொடங்குறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட இயக்குனர் அந்த கேரக்டருக்கு நான் மெச்சூர்டான ஆள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நடிகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுலேயும் ஆரம்பத்தில் ஜீ தமிழில் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த சீரியலில் நான் தான் ஹீரோ. ஆனால் ஒரு போஸ்டரில் கூட என்னோடய ஃபோட்டோ இருக்காது. சீரியலுக்கான எந்த ப்ரொமோலையும் என்னோடய ஃபோட்டோ இருக்காது. அதை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சேனல் தரப்பட்ட கூட நான் வெக்கத்தை விட்டு கேட்டேன். ஆனாலும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. சுயமரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அந்த சீரியல்லேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் பாரதிதாசன் காலனி அப்படிங்கிற சீரியல் நடித்தேன். அந்த கேரக்டர் எனக்கு வித்தியாசமான ஒரு கேரக்டராகவும் மக்கள் மத்தியில் நல்ல பேரையும் எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் அந்த சீரியலும் சில நாட்களில் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. முதல் பாகத்தில் பிரசாந்த் ரோலில் நான் தான் முதல்ல நடிச்சிருந்தேன். அப்போது என்கிட்ட 2 மாதத்துக்கு கால் ஷீட் கேட்டிருந்தாங்க. நானும் சரி அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி கதையை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி கதையிலையும் நான் இருக்கிற வரைக்கும் இருந்த கதைக்கும் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் புது ஹீரோ வந்ததும் கதையை மாற்றி அவங்களோட ஃபோட்டோ எல்லா இடங்கள்லையும் வர தொடங்குச்சு. இது எனக்கு ஒரு பேட் லக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்லேருந்து விலகிட்டேன். இந்த நிலையில் மக்கள் பலரும் இவங்களுக்கும் மீனாவுக்கும் ஏதோ சண்டை, அதனால தான் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் தனிப்பட்ட சில காரணத்தினால தான் நான் சீரியலை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. மற்றபடி சீரியல் தரப்புக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காகத்தான் இப்போது சீரியலை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.